இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். முள்ளால பண்ண ஒரு நெட்ட கடலுக்குள்ள வீசுறாங்க. அது என்னன்னே தெரியாம ஒரு பெரிய ஃபிஷ் அதுக்குள்ள நுழையுது. அதை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான ஃபிஷ் கண்களை மூடிட்டு அதே பாதையில் பின்தொடர ஆரம்பிக்குது. கேட்ச் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் போன ஃபிஷ் ஒரு பிளைண்ட். அதுக்கு பின்னாடி இந்த மீனை முந்தணும்னு சொல்லி துரத்திட்டு வர மீன். அதுக்கு பின்னாடி எதுக்கு துரத்துறோன்னே தெரியாம கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ற ஒரு கூட்டம். இவங்க யாருக்குமே நெட் இருக்கிறது தெரியவே இல்லை. முன்னாடி இருக்க மீனோட வாழை மட்டும் பார்த்துட்டு பின்தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. நெட்டுக்குள்ள நிறைய ஃபிஷ் சிக்கிக்குது. நெட் ஹெவி ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுக்கப்படுது. இப்ப மீன்கள் எல்லாம் பதற ஆரம்பிக்குது. ஒண்ணுக்குன்னு மோதிக்குது. தப்பிக்க என்ன பண்ணும் தெரியாம ஒண்ணுக்குன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் தப்பிச்சணும்னு சொல்லி முயற்சி பண்ணுது. சில நிமிடங்களில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நெட் மேல வந்தப்ப வெளியில வந்தது மீன்கள் அல்ல, அது விட்டு போன நுரைகள் மட்டும். சொல்லணும்னா இந்த ஃபிஷ்களை கொண்டது நெட் இல்ல, க்ரௌடோட போனா சேஃப் நம்புதுல அந்த நம்பிக்கை தான் கொண்டுச்சு. இதுதான் சைக்காலஜில கன்ஃபர்மேட்டிவ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ரியல் லைஃப்லயும் எல்லாரும் ஒரு டைரக்ஷன் நோக்கி ஓடுறாங்கன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அந்த டைரக்ஷன்ல நம்மளும் ஓடிட்டு இருப்போம். ரியாலிட்டியில அதுக்கு பின்னாடி என்ன ரிஸ்க் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கூட்டத்தோட ஓடுறது என்னமோ சேஃபா தான் தெரியும். அகே நீங்க எல்லாருமே பண்றாங்கன்னு சொல்றதுனால உங்க லைஃப்ல ஒரு பெரிய டெசிஷன் அதை வச்சு மட்டும் கண்ணை மூடிட்டு எடுத்தீங்கன்னா அது ஒரு கேம்பிளிங் மாதிரி இல்லையா? கடைசியில பிக்கஸ்ட் ட்ராப்ல முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கூட்டத்தோட ஏதாச்சும் கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கீங்களான்னு. அப்படி ஓடிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல அதை நிப்பாட்டுங்க. அண்ட் அகைன் இதுல இருந்து ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட இண்டிபெண்டன்ட் திங்கிங் அப்ளை பண்ணி பாருங்க. எல்லாமே இங்க மாறும்.